கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலும் உங்கள் அனைவரையும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக பார்க்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் நடக்கிற காரியத்தை குறித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நியாயாதிபதியாக வரப்போகிறார் என்பதை குறித்து சொல்லி கொண்டு வரும்போது தெளிவாக சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிருக்கிறது. அப்போ இங்கே 2 காரியங்கள் சொல்லப்படுது. ஒன்று, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். இதற்கு ஒத்த ஒரு வேத பகுதியை நாம் வேத புத்தகத்திலே பார்க்க வேண்டுமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்திலே தன்னுடைய வருகை குறித்து சொல்லும்போது, லூக்கா 21:28 நாம் வாசிப்போமானால், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 2வது வருகை, நியாயாதிபதியாக தான் வரப்போகிற அந்த வருகைக்கு முன்பாக நடக்கப் போகிற எல்லா சம்பவங்களை குறித்து சொல்லிவிட்டு, இவைகள் எல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது, ரொம்ப தெளிவா அந்த வசனம் சொல்லுது, தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறது. உங்களுடைய மீட்பராகிய ஆண்டவர் அவர் பக்கத்துல வந்துட்டாரு. ஆனபடியினாலே நீங்கள் உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், நிமிர்ந்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த காலகட்டத்திலே நாம் நோக்கி பார்க்கிறது, அவரை நோக்கி பார்த்து நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இங்கே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வருகையின் சமயத்திலே நடக்க போகிற சம்பவங்களை குறித்து வேதம் தெளிவாக சொல்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 24வது அதிகாரத்திலும் லூக்கா 21வது அதிகாரத்திலும் இன்னுமாக பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபங்களிலும், அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட அநேக தெசலோனிக்கேயர்கள் நிருபத்திலும் அநேக நிருபங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து எழுதுகிற தேவ ஆவியானவர் தங்களுக்கு வெளிப்படுத்தினபடி அவைகள் எழுதுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். நாட்களிலே நாம் எங்கு திரும்பினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அதற்கான அடையாளங்கள் நடக்கிறது என்கிற காரியங்களை எல்லாம் இன்றைக்கு நாம் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அநேக செய்திகள் மூலமாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பதற்கு நாம் எவ்வளவு ஆயத்தமாக இருக்கிறோம், அதுதான் நாம் இன்றைக்கு தியானிக்க வேண்டிய காரியம். ஏனென்றால் எல்லாரும் சொல்லுகிறார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், பரிசுத்த ஆவியானவருடைய பின்மாறி ஊற்றப்படுகிற காலங்கள் வந்திருக்கிறது, இப்படி பலவிதமான காரியங்களை நாம் கேட்கிறோம். தேடி தேடி இந்த நாட்களிலே மக்கள் ஆராய்ந்து பார்க்கிறார்கள். பலவிதமான பூகம்பங்களையும் பலவிதமான அழிவுகளையும் பார்க்கும்போது ஜனங்கள் இவைகளெல்லாம் வேதாகமத்திலே சொல்லப்பட்டவைகள் என்று சொல்லி இன்று பார்க்க ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். அநேகர் இதை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை வேறு விதமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த சம்பவங்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு வேறு விதமான ஒரு பார்வையையும், கர்த்தருடைய ஜனங்களுக்கு அது வேறு விதமான ஒரு பார்வையும் கொடுக்கிறது. ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களுக்கு இந்த கடைசி நாட்கள் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டவைகளை தியானித்து அதை பின்பற்றி
ரட்சிப்புக்கு நேராக நடத்தப்படுகிற ஒரு காலகட்டம். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத, அவருடைய சத்தியத்தின்படி நடக்காத உலக மனிதர்களுடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கும் என்று சொல்லி பார்ப்போமானால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்திலிருந்து நாம் பார்ப்போமானால் இங்கே பலவிதமான சம்பவங்கள் நடைபெறுகிறதை சொல்லுகிறதை பார்ப்போம். மத்தேயு 24வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமானால், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுகிறீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு வராது, உடனே வராது. ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழுவும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு உலக வழக்கத்தின்படி ஒரு சாதாரண மனிதனாக தன் இஷ்டம் போல வாழுகிற, தனக்கு தெரிந்த வழியிலே நடக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இது வேதனையான காலம். அப்போ இங்கே மீட்பின் காலம் என்று கர்த்தருடைய ஜனங்களுக்கு சொல்லப்படுகிறது. உலகத்தின் ஜனங்களுக்கு அது வேதனையின் ஆரம்ப காலம், அது வேதனையின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த யுத்தங்கள் நடக்கிறது. இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்திலே யுத்தம் நடக்கிறது என்றால், செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தின் 2வது அதிகாரம் அங்கே நிறைவேற துவங்கி இருக்கிறது. அது இன்னும் நிறைவேறுவதற்கு இன்னும் சில ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும். அப்படியானால் செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 2வது அதிகாரத்திலிருந்து 3வது அதிகாரம் வரைக்கும் உள்ள சம்பவங்கள் நடப்பதற்கு இன்னும் பல ஆண்டுகள் காலகட்டங்கள் இருக்கிறது. ஆனால் ஒன்று நிச்சயம், நம்முடைய மீட்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஜனங்களை, அவரை விசுவாசித்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற ஜனங்களை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திலே வரப்போகிற நாட்கள் சமீபமாகிவிட்டது. அதைத்தான் இவைகள் குறிக்கிறது. அப்போ ஒரு கூட்ட ஜனங்களுக்கு எங்கள் ஆண்டவர் எங்களை ரட்சிப்பதற்காக வரப்போகிறார் என்பதற்கான ஒரு மகிமையின் அடையாளம். இதை குறித்து கலங்காதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள், ஆண்டவருடைய கட்டளையின்படி நடக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்கள் இந்த சம்பவங்களை குறித்து கலங்க வேண்டியதில்லை. யார் கலங்குவார்கள்? வேதத்திலே அநேக காரியங்களை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கும்போது பூமியின் ராஜாக்கள், பூமியின் ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் புலம்புகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று அந்த பயங்கரமான சம்பவங்களிலிருந்து தங்களை காத்து கொள்ளும்படியாக மலைகளிலும் குகைகளிலும் ஒளித்து கொள்ளும்படியாக ஓடி ஒளிக்கிற அந்த அனுபவங்களை எல்லாம் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. அப்போ இந்த சம்பவங்கள் இன்றைக்கு நடக்க ஆரம்பித்திருக்கிறது, யுத்தங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் இப்பொழுதுதான் ஆரம்பமாகி இருக்கிறது. இன்னும் அந்த முழுமையான வேதம் சொல்லுகிற அந்த சம்பவங்கள் இன்னும் நடக்க ஆரம்பிக்கவில்லை, இப்பொழுதுதான் ஆரம்பமாகி இருக்கிறது. அப்போ வரிசையாக திரும்ப திரும்ப கொள்ளை நோய்கள், திரும்ப திரும்ப பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், மரணங்கள் இந்த உலகத்திலே மேலும் மேலும் நடக்கப் போகிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் அவருடைய சமூகத்திலே வருவார்கள். அப்போ இந்த உலகத்தின் ஜனத்திற்கு இது உபத்திரவத்தின் ஆரம்பம். இது உபத்திரவத்தை கொடுக்கிற காலம். உபத்திரவத்திலே அவர்கள் ஓடி ஒளித்து கொள்ளுகிற காலம். ஆனால் கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஜனங்களுக்கு அது அப்படிப்பட்ட காலம் அல்ல. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவனுடைய வாழ்க்கையிலே இங்கே 2 விதமான காரியங்களை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஒன்று, அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும். 1 பேதுரு 4:7 பார்க்கும்போது, முடிவு சமீபம் ஆயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். இப்ப பாருங்க, பலவிதமான குழப்பங்கள். இன்னைக்கு இயேசு வரப்போகிறார் என்று சொல்லி பலவிதமான செய்திகளை கேட்கிறோம். ஆனா இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
வரப்போகிறதை குறித்து பலவிதமான தவறான உபதேசங்களும் இன்றைக்கு நம்முடைய நடுவிலே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. பலவிதமான தவறான உபதேசங்கள், வேத அடிப்படை இல்லாத காரியங்கள் சொல்லப்படுகிறது. இவைகள் எப்படிப்பட்டவைகள் என்பதை நாம் எப்பொழுது அறிந்து கொள்ள முடியும்? பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு கர்த்தருடைய வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் போது மாத்திரமே எது தவறான உபதேசம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இங்கே வேதம் தெளிவாக நம்மை எச்சரிக்கிறது, நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். ஏனென்றால் இங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்துல 24வது 23வது வசனத்திலிருந்து நாம் வாசித்து பார்ப்போமானால் 23, 24வது வசனத்தை வாசிப்போமானால், அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாயிலும் சொன்னால் நம்பாதீங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். 26வது வசனத்திலே நாம் வாசிப்போமானால், ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள், இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். இன்னுமாக 27வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல் மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவா பிரத்யட்சமா சொல்லிட்டு வர்றார். என்ன சொல்லுகிறார்? இயேசு இங்கே இருக்கிறார், இயேசு அங்கே இருக்கிறார், ஆண்டவருடைய வார்த்தை இங்கே கிடைக்கிறது, நீங்க இங்கே வாருங்கள், அங்கே வாருங்கள், உங்க வீட்டுக்குள்ளே இருங்க. சிலர் சொல்லுகிறார்கள் உங்கள் அறை வீட்டில இருந்து நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள் சொல்றாங்க. சில பேர் இந்த இடத்துக்கு வாருங்கள் சொல், பலவிதமான காரியங்களை நாம் இந்த நாளிலே பார்க்கிறோம். ஆனால் ஒன்றை ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அப்படியானால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? அவருடைய வருகை வெளிப்படையாக இருக்கும், பிரத்யட்சமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு பலவிதமான காரியங்கள் அவர் வரப்போகிறார் என்பதை குறித்த அந்த உபதேசங்களிலேயும் கூட, அந்த செய்திகளிலேயும் கூட பலவிதமான வேதத்திற்கு விரோதமான காரியங்கள், நம்பிக்கைகள் எல்லாம் இருக்கிறது. நாம் இந்த 27வது வசனத்தை எடுத்துக்கொள்வோமானாலும் கூட சிலர் சொல்லுகிற காரியம், அந்த வசனமும் கூட தவறாக பல இடங்களிலே உபதேசிக்கப்படுகிறது. எப்படி என்றால், மின்னல் கிழக்கிலிருந்து தோண்டி அப்படி எப்படி ஒரு செகண்ட்ல அப்படி மறைந்து போயிருமோ, ஆண்டவர் அப்படி மறைந்து போவார் என்பதாக அது பயன்படுத்தப்படுது. ஆனால் உண்மையாக அந்த பகுதி முழுவதையும் நாம் வாசித்து பார்ப்போமானால் 23வது வசனத்திலிருந்து அந்த பகுதி வருகிறது. நீங்க ஆண்டவர் இயேசு இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் நம்பாதீங்க, அந்த நாள் வெளிப்படையாக இருக்கும் என்பதைத்தான் அங்கே, அதற்காக தான் இது சொல்றாரு. ஒரு இப்ப நம்ம எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவோம்னா, நம்ம ஒரு இடத்துல நிக்கிறோம், ஒரு மின்னல் அடிக்கிறது, ஒருவேளை கண்ணை மூடிட்டு இருந்தா கூட அந்த மின்னல் அடிக்கிற வெளிச்சம் நமக்கு தெரியும், அதனுடைய அந்த தாக்கம் அந்த பகுதி முழுவதும் தெரியும். இல்லை பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்து இப்போ மின்னல் அடிச்சது நீங்க பார்த்தீங்களா, அல்லது இப்போ மின்னல் அடித்ததா என்று ஒருவர் கேட்கிற அளவுக்கு இருக்காது. நிச்சயமாக அந்த பகுதியில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் பிரத்யட்சமாக பார்க்கிற அளவுக்கு தான் ஒரு மின்னல் இருக்கும். அது ரகசியமாக ஒரு நாளும் வந்து விட்டு போகாது. அந்த அர்த்தத்துல தான் இங்க சொல்றாரு. அப்ப இந்த வசனம் சொல்லப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? கள்ள கிறிஸ்துகள் வருவார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள், பெரிய அடையாளங்களை அற்புதங்களை செய்வார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படத்தக்கதான அநேக புரட்டு உபதேசங்கள் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியினாலே இந்த உலகத்திலே அனுப்பப்படும். அந்தி கிறிஸ்துவனுடைய ஊழியர்கள் இந்த உலகத்திலே வருவார்கள். இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியை உடைய ஊழியர்கள் இப்படிப்பட்ட பிரசங்கங்களை கொண்டு வருவார்கள். நாம் இதை கண்டுபிடிப்பது மிக அரிதான காரியம். ஏனென்றால் நாம் அதிகமாக ஆண்டவரோடு, ஆண்டவருடைய ஐக்கியத்திலே அவரை நோக்கி பார்க்கிற, இயேசுவை நோக்கி பார்க்கிற அனுபவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதுதான் இங்கே லூக்கா 21வது அதிகாரத்திலே 28வது வசனத்தை பார்க்கும்போது, நீங்கள் தலைகளை நிமிர்த்தி அவரை நோக்கி பாருங்கள். அப்போ இந்த தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் இருக்கணும். இந்த கடைசி காலத்துல குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டுமானால் நாம் இயேசுவை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது இல்லாம இந்த மனிதன் அற்புதத்தை செய்கிறார், இந்த மனிதன் நன்றாக செய்தி கொடுக்கிறார், இவருடைய வார்த்தையை கேட்டால் நான் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் ஓடுவோமானால் நிச்சயமாக நாம் அந்தி கிறிஸ்துவனுடைய
இந்த ஆவியினாலே செய்யப்படுகிற இந்த காரியங்களிலே நாம் சிக்கிக் கொள்ளுவோம், நம்முடைய ஆத்துமாவை இழந்து போவோம், அவருடைய வருகையிலே நாம் பரிதாபமான கைவிடப்பட்ட நிலையில் போவோம் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. அப்போ இந்த கடைசி நாட்களிலே ஒரு நல்ல ஆண்டவருடைய பிள்ளை, ஒரு ஆண்டவருடைய மனிதன், ஒரு கிறிஸ்துவோடு இருக்கிற ஒரு மனிதன் செய்யக்கூடாதது, அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்காமல் ஊழியர்களையோ அல்லது மனிதர்களையோ நோக்கி பார்க்கும்போது அவன் வழி விலகி போகிறதற்கு அங்கே அடித்தளமிடப்படுகிறது என்பதை வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. அதனால்தான் சொல்றாரு, கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்று சொல்லுவார்களானால், வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்லுவார்களானால், உங்களுடைய வீடுகளுக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லுவார்களானால், நீங்கள் நம்பாதிருங்கள். அவருடைய வருகை இப்படி மின்னல் தோன்றி மறைகிறது அத்தனை பேருக்கும் வெளிப்படையாக பிரத்யட்சமாக இருக்கிறதோ, அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையும் அது ரகசியமாக இருக்க மாட்டாது, அது வெளிப்படையாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இங்கே அவருடைய வருகை குறித்து ஒரு முன்னடையாளங்களே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த முன்னே அடையாளங்கள் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவருடைய வருகைக்கு முன்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட திருச்சபையின் ஜனங்களும் கூட விழுந்து போகத்தக்கதாக, வஞ்சிக்கப்படத்தக்கதாக அநேக புரட்டு உபதேசங்கள், அநேக கள்ள தீர்க்கதரிசிகள், அநேக பொய்யான ஊழியர்கள், அநேக அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடைய ஊழியர்கள் இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டு நம்முடைய நடுவிலே வருவார்கள். இன்றைக்கு அந்த சம்பவங்கள் அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் எப்படி அடையாளம் கண்டு கொள்ள முடியும் என்று சொன்னால், நாம் வேதத்திலே பார்ப்போமானால் கர்த்தர் அநேக காரியங்களை தம்முடைய ஊழியக்காரர்களை கொடுத்து சொல்லுகிறார். இப்படிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கை பணத்தை மையமாக வைத்து அல்லது ஏதோ ஒரு அற்புத அடையாளத்தை மையமாக வைத்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நம் வேதத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே கர்த்தருடைய ஊழியர்களுடைய செயல்பாடுகளை நாம் வாசித்து பார்ப்போமானால், எலியாவாக இருக்கட்டும், எலிசாவாக இருக்கட்டும், அவர்கள் பணத்தை முன்னாக வைத்து ஒரு நாளும் ஓடியது கிடையாது. நாகமான் அங்கே எலிசாவின் இடத்திலே, உமக்கு என்ன வேண்டும், நான் பொன்னும் வெள்ளியும் தருகிறேன் என்று சொல்லும்போது கூட, இது பணத்தை சேர்த்து வைக்கிற காலம் அல்ல, இது வீடுகளை கட்டுவதற்கு, நிலங்களை வாங்குவதற்கான காலம் அல்ல என்று சொல்லி அங்கே எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை நமக்கு முன்பாக பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலேயே வீடுகளையும் பணத்தையும் சேர்த்து வைப்பதற்கு காலம் இல்லை என்று சொன்னால், இந்த கடைசி காலத்திலே வேதம் சொல்கிறது எல்லாத்துக்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இந்த அடையாளங்கள் தெளிவாக சொல்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 24வது அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால், இங்கே நடக்க போகிற காரியங்கள், யுத்தங்களின் செய்திகள், இவைகளெல்லாம் நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள், தேசத்துக்கு விரோதமாய் தேசங்கள் எழும்பும், பஞ்சங்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், பெரிய அழிவுகள் இந்த உலகத்திலே வரும் என்று சொல்லி வேதம் எச்சரிக்கிறது. கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள் என்று எச்சரிக்கிறது. எப்பொழுதும் இருந்த காலத்திலே, பழைய காலத்திலே இருந்த, நமக்கு முன்னிருந்த காலத்திலே காணப்படாத அநேக கள்ள உபதேசங்கள், அநேக அழிவுகள் இந்த நாட்களிலே நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு பூகம்பம், ஏதோ ஒரு யுத்தம், ஏதோ எப்பொழுதோ நாம் கேள்விப்பட்டோம் என்ற காலம் போய் இப்பொழுது தினமும் நாம், ஒவ்வொரு நாளும் நாம் பூகம்பத்தை பற்றி நாம் நம்முடைய பத்திரிகைகளிலே வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் யுத்தங்களை பற்றி பத்திரிகைகளிலே வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கலகங்களை பற்றி பத்திரிகையிலே வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அழிவுகளை பற்றி நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் வேதம் சொல்கிறது வேதனைக்கு ஆரம்பம். ஒருவேளை அவ்வளவுதான் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்வதற்கல்ல, இப்பொழுதுதான் இந்த உலகத்தின் வேதனையின் காலம் ஆரம்பமாகி இருக்கிறது. இப்பொழுதுதான் கிறிஸ்துவுக்குள்ளே வாழாத மனிதர்களுடைய வேதனையின் காலம் ஆரம்பமாகி இருக்கிறது. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த வேதனையிலே அழிந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த எச்சரிப்பை எல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள் வாழாமல் இருப்போமானால், நாம் கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்போமானால், நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வேதனையிலிருந்து நாம் தப்பிக்கொள்ள முடியாது. இந்த மகா உபத்திரவமான காலத்திலிருந்து நாம் தப்பிக்கொள்ள முடியாது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உபத்திரவமான காலத்திலிருந்து நான் தப்பிக்கொள்ள வேண்டுமானால், நாம் மனிதர்களை நோக்கி பார்க்க அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்படி அழைக்கப்படுகிறோம். அதனால்தான் எங்க ஆண்டவர் சொன்னாரு, நீங்க இவைகளெல்லாம் சம்பவிக்கும் போது உங்கள் தலைகளை நிமிர்த்தி உங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்கள் மீட்பு
சமீபமாய் இருக்கிறதுனாலே உங்களை தலைகளை உயர்த்துங்கள், நீங்கள் நிமிர்ந்து பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். நாம் வானத்தின் பூமியும் படைத்த தேவ சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போமானால் நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், ஆண்டவர் அருளுகிற தெளிவான சத்தியங்களை அறிந்து கொண்டவர்களாய் வாழ முடியும். தேவ ஆவியானவர் நமக்கும் இந்த வேதத்தின் ரகசியங்களை கற்றுக் கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். அந்த நாளிலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இந்த கடைசி நாட்கள் என்று எல்லாரும் பேசுகிறார்கள். எல்லா ஊழியர்கள் ஒருவேளை அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் சரி, ஒரு காலத்தின் கட்டாயம் போல எல்லாருமே இயேசு வரப்போகிறார், கடைசி நாட்கள் என்கிற செய்தியை சொல்ல ஆரம்பித்தாகிவிட்டது. ஆனால் இந்த கடைசி காலத்திலே என்று சொல்லும்போது நாட்கள் சமீபமாய் இருக்கிறது, இயேசுவின் வருகை சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லப்படும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பலவிதமான உபதேசங்களினாலே காற்றினால் அடியுண்டு ஓடுகிற அலைகளைப் போல நாம் ஒவ்வொரு பக்கமும் அங்கேயும் இங்கேயும் அலைந்து திரியாமல் ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவருடைய வருகை பிரத்யட்சமாக இருக்கும், வெளிப்படையாக இருக்கும். அது ஒரு பெரிய ஏதோ ஒளித்து மறைத்து நடக்க வேண்டிய ஒரு காரியம் அல்ல. அவருடைய வருகை வந்திருக்கிறது என்பது அத்தனை பேருக்கும் தெரியும் அளவுக்கு அது வெளிப்படையானதாக இருக்கும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. இரண்டாவது, நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 1 பேதுரு 4:7 அந்த 2வது பகுதியிலே அதான் சொல்றார். முதலாவது, நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில குழப்பத்திலிருந்து வெளியே வர வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். இரண்டாவது, அவரை நோக்கி ஜெபம் பண்ண ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்ப நம்ம ஒரு வீட்டிலே இருக்கிறோம், நம்முடைய வீட்டிலே நம்முடைய பிள்ளைகளை வைத்துவிட்டு நாம் ஒரு ஊருக்கு போகிறோம் என்று சொன்னால் நாம் என்ன சொல்லிவிட்டு போவோம்? காலையிலே போகும்போது நான் இரவுக்குள்ளாக வந்து விடுவேன், ஜாக்கிரதையா இருங்க, கவனமா இருங்க, இந்த வீட்டை பாதுகாப்பாக பூட்டி வைத்துக் கொள்ளுங்கள், யார் வந்து தட்டினாலும் அப்பா அம்மா வீட்டில் இல்லை என்று சொல்லுங்கள், கதவை திறக்காதீங்க என்று சொல்லி அநேக ஜாக்கிரதையான காரியங்களை சொல்லிவிட்டு போவோம். இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாய் இருக்கிறது என்று எப்பொழுது நாம் உணர்கிறோமோ அப்பொழுது நாம் இயேசுவை நோக்கி பார்க்க தெளிந்த புத்தியோடு அவருடைய வசனத்திலிருந்து நாம் சத்தியத்தை கற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக பழகி கொள்ள வேண்டும். எங்கே அந்த ஊழியரிடத்திலே போனால், இந்த மனிதனிடத்திலே போனால் இவர் சத்தியத்தை கற்றுக் கொடுப்பாரா என்று சொன்னால் அது மிக அரிதான காரியம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது விடுதலை வருகிறது? கர்த்தருடைய ஆவியானவர் எப்பொழுது சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ, வேதம் சொல்லுது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்போ சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எதற்காக கற்றுக் கொடுக்கிறார்? நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருப்பதற்காக. இரண்டாவது, நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து அப்படியே இருந்து விடுவதல்ல, இயேசுவை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் பண்ண ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இன்னும் தெளிவாக சொல்லுகிறார் ரோமருக்கு நிருபத்திலே, ரோமர் 12வது அதிகாரம், ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். ஆனால் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இந்த உலகம் பலவிதமான உபத்திரவங்களுக்குள்ளே வரப்போகிற ஒரு காலம். இந்த உபத்திரவத்தின் காலத்திலே நமக்கு பொறுமை மிகவும் அவசியமாய் இருக்கிறது. ஏனென்றால் இங்கே மத்திய எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால் 24வது அதிகாரத்திலையும் அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால் நம்மை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களினாலும் பகைக்கப்படுவோம். நாம் கர்த்தருடைய வசனத்தின்படி வாழும்போது, கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லும் போது, இந்த உலகத்தின் ஜனங்கள் வேதனைப்படும் போது நம்மை கர்த்தர் வேறு விரித்து ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை கொடுக்கும் போது இந்த உலகம் நமக்கு எதிராக வரும், இந்த உலகம் நமக்கு எதிராக பேசும். பிரத்யட்சமாக 2 விஷயம் இந்த உலகத்திலே நடக்கும். இந்த உபத்திரவம், இந்த அழிவு, இந்த யுத்தம், இந்த யுத்தத்தினாலே பஞ்சத்தினாலே வருகிற அழிவு உலக ஜனங்களுக்கு அழிவாகவும், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களுக்கு அந்த அழிவிலிருந்து ஒரு மீட்பாகவும் இருக்கும். ஏனென்றால் மீட்பர் அவர் சமீபமாகிவிட்டார். நம்முடைய ரட்சிப்பு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து
அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருடைய ரட்சிப்பு சமீபமாகிவிட்டதனாலே ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்க அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய ஜனங்கள் பாதுகாக்கப்படுவார்கள். உலகத்தின் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இந்த உபத்திரவத்திலே சிக்கிக் கொள்வார்கள். இப்படி பலவிதமான காரியங்கள் இருக்கும்போது கர்த்தருடைய ஜனங்கள், ஐயோ நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி அவர்களை எச்சரிக்கும் போது அவர்கள் கோபம் கொண்டு இன்னும் அதிகமாக கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புவார்கள். அவர்களை நியாயாதிபதி இடத்துல ஒப்படைப்பார்கள். அவர்கள் மீது வழக்குகளை, பொய்யான வழக்குகளை போடுவார்கள். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன? நமக்கு பொறுமை வேண்டியதா இருக்கிறது. நமக்கு தெளிந்த புத்தி மட்டும் அல்ல, பொறுமை வேண்டியதா இருக்கிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாம் ஆண்டவரோடு பேசுகிறதில்லை. ஜெபம் என்பது நாம் ஆண்டவரோடு பேசுகிற ஒரு அனுபவம். இன்னும் தெளிவாக நாம் பார்க்க வேண்டுமானால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்திலே 1-8 வரைக்கும் ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த சம்பவத்தை ஆரம்பிக்கும் போதே அவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். இங்க 3 விதமான ஜெப காரியங்களை சொல்லுகிறார். ஒண்ணு, ஜெபம் பண்ண ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இரண்டாவது, சோர்ந்து போகாமல் நாம் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். நம் தெளிவாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபத்திலே நாம் ஜெபம் பண்ணுகிறதுக்கு எப்பவும் ஆயத்தமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இன்னும் தெளிவாக சொல்லுகிற யாக்கோபு அப்போஸ்தலன் தன்னுடைய 5வது அதிகாரத்திலே, யாக்கோபு 5வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் வாசிப்போமானால், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். எப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உபத்திரவம் வருகிறதோ, எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே துன்பம் வருகிறதோ, துக்கம் வருகிறதோ, அவன் ஜெபிக்க கர்த்தருடைய சமூகத்துக்கு போய்விட வேண்டும். அதுதான் விடுதலையை பெற்றுக்கொள்கிற இடம். அதுதான் மீட்பை பெற்றுக்கொள்கிற இடம். நம்முடைய மீட்பரிடத்திலே நாம் போக வேண்டும். எப்பொழுதெல்லாம் இந்த உலகம் உபத்திரவத்துக்கு நேராக போகிறதோ அப்பொழுதெல்லாம் ஜெபத்திலே உறுதியாக தரித்திருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி, நீதியாய் நமக்கு நியாய தீர்ப்பு செய்து நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இயேசு வரப்போகிறார் என்ற செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி தான். அது உண்மையும் கூட. அவருடைய வருகை மிக சமீபமாகிவிட்டது. ஆனால் அதற்கு இடையிலே ஒரு பெரிய உபத்திரவ காலம் இருக்கிறது. அந்த உபத்திரவ காலம் யுத்தத்தினாலும், பஞ்சத்தினாலும், கொள்ளை நோயினாலும், மரணங்கள் இந்த உலகம் முழுவதும் ஏற்பட போகிறது. இந்த காலகட்டத்திலே நாம் இந்த துன்பத்திலே சிக்கிக் கொள்ளாதபடி அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்போம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு நியாயம் செய்வார், நன்மை செய்வார். அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த கர்த்தாவே, இந்த வேளைக்காக நன்றி சொல்கிறோம். எங்களோடு பேசி இருக்கிறீர். நாட்கள் முடிவு சமீபமாய் இருக்கிறபடினாலே, காலங்கள் கொடியதாக இருக்கிறபடினாலே, இந்த மகா பெரிய உபத்திரவத்தை எதிர்நோக்கி இந்த உலகம் இருக்கிறது. நாங்களும் அந்த உபத்திரவத்திலே அகப்பட்டு விடாதபடி, அந்த துக்கத்திலே அமிழ்ந்து போகாதபடி, இந்த உலகத்தோடு கூட, உலகத்திலே இச்சைகளின்படி வாழுகிற மனிதர்களோடு கூட அழிந்து போகாதபடி எங்களை விடுதலையாக்கும்படி, எல்லா மனிதரையும் விடுதலையாக்கும்படி விரும்புகிறீர் ஆண்டவரே. யாரெல்லாம் என்னை நோக்கி பார்க்கிறார்களோ, இயேசுவே உங்க இரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க, உமக்கு ஏற்ற மனிதனாக வாழ எனக்கு உதவி செய்யுங்க, உங்க வார்த்தையின்படி வாழ எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி யார் உம்மை நோக்கி பார்க்கிறார்கள், யார் உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி, விடுதலை செய்யும்படி, இந்த உலகத்திலே அற்புத அடையாளமாக அவர்களை ஒரு மீட்கப்பட்ட ஜனமாக வருகை வரை பாதுகாக்கிறதற்கு நீர் போதுமானவர். இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசி இருக்கிறீர். பிள்ளைகளை ஆசீர்வதியும், மகிமையின் பிரசன்னத்தினால் நிரப்பும். வருகை மட்டும் எல்லா தீங்குக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துள்ளோம், ஆசீர்வதித்துள்ளோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.